அத்தியாயம் 8. வேதநாயகம் ஒருவித பதட்டத்துடன் நடந்து கொண்டிருந்தார். அவருக்கு செங்கமலமும் அவரது பேத்தியும் வந்து இறங்கிய செய்தி தெரிவிக்கப்பட்டிருந்தது. செங்கமலத்தின் வரவு அவர் மனதில் சலனத்தை உருவாக்கி இருந்தது. இத்தனை வருடத்திற்கு பின் அவர் ஏன் இங்கு வந்திருக்கிறார்? நிச்சயம் அதன் பின்னே வலுவான காரணம் இருக்கக்கூடும் என்று மனம் உரைத்தது. அதிலும் மித்ராவின் நடவடிக்கை அவரது சந்தேகத்தை உறுதி செய்தது. தனக்கு தெரிந்த ஆட்களின் மூலம் அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்க முயன்றார். அதற்கான பலன் 0. அவர்களை பற்றிய தகவல்கள் எதையும் பெற முடியவில்லை. அலைபேசியை எடுத்து யாருக்கோ அழைத்தவர், இன்னுமா கண்டுபிடிக்கல? அந்த கிழவி எதுக்கு வந்திருக்கா? காரணம் இல்லாமல் இத்தனை வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு அவள் வரமாட்டா, ஒழுங்காக கண்டுபிடிச்சு சொல்லு என்று மிரட்டி விட்டு வைத்தார். அவர் முகத்தில் சிந்தனை கோடுகள். பவன் ஒரு புறம் வந்திருக்கிறான், செங்கமலம் ஒரு புறம் வந்து இறங்கியிருக்கிறார். தன்னை சுற்றி சதிவலை பின்னப்படுகிறதோ என்கிற யோசனை எழுந்தது. சற்று நேரம் யோசித்தவர் ஒரு முடிவுடன் டிரைவரை அழைத்து வண்டியை எடுக்கச் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றார். கவி பற்றி எதுவும் தெரிஞ்சுதா சார்? அவங்க கொடைக்கானலை விட்டு வெளியே போகலேன்னு மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். அவங்கள கடத்தினது யாருன்னு இதுவரைக்கும் இன்னும் எந்த தகவலும் தெரியல சார். அவரோ கோபத்தோடு, அந்த ரிஷியை பிடிச்சி நல்லா விசாரிங்க, அவன்தான் கடத்தி இருக்கான். குற்றவாளியை வெளியே விட்டுட்டு வேற இடத்துல தேடினா எப்படி? வேதநாயகத்தை கோபமாக பார்த்து, அப்படிலாம் விசாரிச்சிட முடியாது சார். ரிஷி தான் அன்னைக்கே எங்கே இருந்தேன்னு சொல்லி வலுவான ஆதாரங்களை கொடுத்துருக்காரே, அப்புறம் எப்படி அவரை போய் விசாரிக்க முடியும்? வேகமாக எழுந்து கொண்டவர், நீங்கள் சீக்கிரம் கண்டுபிடிக்கலைன்னா நான் மேலிடத்திற்கு போக வேண்டி வரும் என்று மிரட்டலாக கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். அதே நேரம் கவினியாதான் இருந்த இடத்தில் உண்ணாவிரதம் இருந்து அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து கொண்டிருந்தாள். மேம், நீங்கள் சாப்பிட்லேனா அதுக்கும் எங்களை தான் திட்டுவாங்க, ப்ளீஸ் மேம் என்று கெஞ்சினாள் அந்த பெண். கவியோ விரக்தி, கோபம் என்று பல்வேறு மனநிலையில் அழுந்த, போய் சொல்லுங்க, இப்படி உயிர் வாழறதை விட செத்து போகிறேன். அவளின் பதிலில் பயந்து போய் அவசரமாக அலைபேசியை எடுத்துக்கொண்டு வேறு அறைக்கு சென்றாள். சார், மேம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க சார். விடு, மயங்கி விழட்டும், ட்ரிப்ஸ் போட்டு படுக்க வச்சிடலாம். இந்த ஆட்டமெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. அவரின் பதிலில் அமைதியாக ஓகே சார் என்று கூறி ஃபோனை வைத்து விட்டாள். கவியோ கன்னங்களை கண்ணீர் நினைக்க, ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை? சொல்லி அழக்கூட ஆள் இல்லாமல் எதற்கு என்ன படைச்ச மாமன் அப்படின்னு ஒரு பணத்தாசை பிடிச்ச மிருகத்துக்கிட்ட என்னை விட்டுட்டு ஏம்மா போன என்று கதறி கதறி அழ ஆரம்பித்தாள். யாராலும் அவளை சமாதானப்படுத்த முடியவில்லை. அவர்கள் நினைத்தது போல அழுது அழுது மயங்கி விழுந்தாள். அதன் பின்னர் மருத்துவர் வரவழைக்கப்பட்டு அவளுக்கு ட்ரிப்ஸ் போடப்பட்டு படுக்கையில் வைக்கப்பட்டாள். காலையிலிருந்தே செங்கமலத்திற்கும் லோகநாயகிக்கும் கொடுக்கல் வாங்கலாக இருந்தது. மித்ரா அதை சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தாள் என்றால் தெய்வநாயகிக்கு தலைவலியாக இருந்தது. ரிஷியோ நேற்றைய நினைவுகளிலிருந்து மீள முடியாமல் தவித்து கொண்டிருந்தான். அங்கேயே பிறந்து வளர்ந்த அவனுக்கு இப்படி ஒரு இடம் இருப்பதே நேற்றுதான் தெரிந்தது. அது யாருடைய பங்களாவாக இருக்கும் என்று யோசித்து குழப்பமாக இருந்தது. அதிலும் அங்கே யாரோ இருப்பதற்கான அறிகுறி, அந்த லாந்தர் விளக்கு, மற்றொன்று அந்த பெண்மணியின் அலறல். நிச்சயமாக அது பேயோ பிசாசோ இல்லை, யாரோ மனிதர்கள் அங்கு வசிப்பது நிச்சயம் என்று புரிந்து போனது. தீவிரமாக யோசித்து காலையில் சென்று அங்கு பார்த்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து கார் சாவியை எடுத்துக்கொண்டு கீழே கிளம்பி வந்தான். மித்ரா யாரிடமோ அலைபேசியில் பேசிக்கொண்டே தோட்டத்து பக்கம் செல்ல ரிஷி சென்றதை அவள் கவனிக்கவில்லை. நடந்து கொண்டே சற்று தூரமாக சென்றுவிட தோட்டத்தின் பின்பக்கம் சென்றிருந்தாள். நிறைய மரங்கள் அடர்ந்த பகுதியாக காட்சியளித்த அந்த பகுதி பகலிலேயே பயமாக இருந்தது. ஃபோனை வைத்துவிட்டு மெல்ல முன்னேறினாள். ஏனோ அவளுக்கு அந்த மாளிகையே மர்ம மாளிகை போல தோன்றியது. அதன் பின்னே நிறைய மர்மங்கள் இருக்கக்கூடும் என்றும் தோன்றியது. மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட அந்த தோட்டம் நீண்டு கொண்டே சென்றது. மாளிகையும் அத்தனை பெரியது என்பதால் தோட்டத்தினூடே மாளிகையின் சில வாசல்களும் இருந்தது. ஒரு கட்டத்திற்கு மேல் செல்ல முடியாமல் செடி கொடிகள் செழித்து வளர்ந்திருக்க பாதையே தெரியாத அளவிற்கு இருந்தது. அவளது மனம் போதும், இத்தோடு நிறுத்து என்று கூற மேலும் சென்று பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நகர இருக்கும்போது அவளது ஃபோன் அடித்தது. செங்கமலம் தான் அழைத்திருந்தார். மித்து, எங்கே இருக்க? சீக்கிரம் இங்கே வா. வரேன் பாட்டி, இங்கே தோட்டத்தில் தான் இருக்கேன். அவரிடம் பேசி முடித்துவிட்டு நேரே கிளம்பி மாளிகைக்கு சென்றாள். தனதரையில் இருந்த செங்கமலம் பேத்தியை பார்த்தவுடன் கண்ணை காண்பித்து கதவை சாத்திவிட்டு
வா என்று கண்ணாலேயே செய்கை செய்தார். அவளும் வெளியில் யாரும் இருக்கிறார்களா என்று கவனித்துவிட்டு கதவை சாத்திக் கொண்டு உள்ளே சென்றாள். அவளது கைகளை பற்றி தன் அருகே அமர்த்தி கொண்டவர் தனது மொபைலில் டைப் செய்து காண்பிக்க ஆரம்பித்தார். அதை கண்டதும் மெல்லிய புன்னகை எழ பாட்டியின் தோள்களை பற்றி அணைத்து கொண்டவள் கேடி பாட்டி என்று பாராட்டிவிட்டு அவர் காட்டியதை படிக்க ஆரம்பித்தாள். இங்கே இருப்பவர்களில் லோகநாயகியை நாம் கண்காணிக்க வேண்டும். அதோடு இங்கிருக்கும் சுவர்களுக்கு கூட காது உண்டு. நான் வாழ்ந்த இந்த மாளிகை இப்பொழுது நிறைய மர்மங்கள் அடங்கியதாக தோன்றுகிறது. நேற்றிலிருந்து நான் பார்த்தவரை நமக்கு புரியாத சங்கதிகள் நடக்கின்றது. அது ரிஷியின் பார்வைக்கு வரவில்லை. நீ முதலில் உனது ரெஜிஸ்ட்ரேஷன் வேலையை முடித்து ரிஷியின் அலுவலகத்துக்கு பொறுப்பை ஏற்க வேண்டும். அப்பொழுதுதான் ரிஷியிடம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். முக்கியமாக ரிஷிக்கு இந்த மாளிகையை பற்றிய விவரங்களை சொல்ல வேண்டும் என்று எழுதியிருந்தார். அதை படித்ததும் நிமிர்ந்து பார்த்தவள், கவின்யாவை தேட வேண்டுமே, ரிஷி அதை செய்திருப்பான்னு நினைக்கிறீங்களா என்று எழுதி காண்பித்தாள். செங்கமலம் அவளை பார்த்துவிட்டு மீண்டும் எழுதி காண்பித்தார். எனக்கு வேதநாயகத்தின் மீதுதான் சந்தேகம். ரிஷியும் கவியும் காதலர்கள். வேதநாயகம்தான் அவர்களுக்கு இடையே பிரச்சனையை உண்டாக்கி இருக்கிறான். தன்னோட காதலியை கடத்தும் அளவிற்கு ரிஷி கேவலமானவன் இல்லை. அப்போ கவின்யாவை கடத்தின மாதிரி நாடகம் ஆடினா பழி நிச்சயமா ரிஷியின் மேலே தான் விழும். அதுதான் அவன் எண்ணமாக இருக்கும் என்று முடித்திருந்தார். பாட்டியின் கணக்கை அறிந்து கொண்ட மித்ரா பிரமிப்புடன் பாட்டியை யூ ஆர் கிரேட் என்று தன்னை மீறி அவரை கட்டி கொண்டவள், இதை நான் கிளம்பும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ கண்டிப்பாக அவர் மட்டும்தான் காரணம்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதற்கான ஆதாரங்களுக்காக காத்திருக்கிறேன் என்றாள் கண் சிமிட்டி. எனக்கு தெரியும் நீ கண்டுபிடிச்சிருவேன்னு. ஆனால் ரிஷி நிலைமை ரொம்ப மோசமித்து. இங்கே இருக்கிறவங்க அவனுக்கு பின்னி இருக்கிற வலை மிகப்பெரியது. தனக்கு எதிராக தன் வீட்டில் இருப்பவர்களே இருக்காங்கன்னு தெரிஞ்சால் சும்மா விட மாட்டான். அதை படித்ததும் யூ மீன் லோகா அவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறீங்களா என்று கேட்டாள். உனக்கு தெரிய வேண்டியது நிறைய இருக்குது. இப்போ நம்மோட வேலை அவங்க சதியை முறிக்கணும். கவியை அவங்ககிட்டேருந்து காப்பாற்றணும். சற்று யோசனையுடன் அமர்ந்திருந்த மித்ரா, அதெல்லாம் ரிஷி பார்த்துக்குவாருன்னு நினைக்கிறேன். புதுசாக வந்திருக்கிற என்னால் இவ்வளவு கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்குன்னா இதே இடத்தில் பிறந்து வளர்ந்த உலகம் முழுக்க பிஸ்னஸ் பண்ணுகிற ஒருத்தரால் இதை முடியாமல் இருக்காது. பார்ப்போம். இப்போ சாதாரணமாக ஏதாவது பேசி சிரிப்போம். நீ நம்ம அரைவாசலை நோட்டை விடு, நிச்சயம் நிழல் தெரியும் என்று எழுதி காட்டினார். அதை படித்ததும் சிரிப்புடன் பாட்டியை நிமிர்ந்து பார்த்துவிட்டு, ஏன் பாட்டி, இந்த வீட்டில் தெய்வநாயகி அத்தை, லோகா அத்தை, ரிஷி தவிர வேற யாரும் இருக்காங்களா என்றால் சத்தமாக. சட்டென்று அரைவாசலில் அடர்ந்த நிழல் தெரிந்தது. பாட்டியும் அதை கவனித்துவிட்டு பேய் பிசாசு தான் இருக்கு என்றார் சிரிப்புடன். இருவரும் ஒருவருக்கொருவர் கையை காண்பித்துவிட்டு தங்களுக்குள் சிரிக்க ஆரம்பித்தனர். வெளியே நின்று அவர்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த லோகாவிற்கு உள்ளுக்குள் பயம் எழுந்தது. அந்த குட்டி பிசாசு எதையும் கண்டுபிடிச்சிருக்குமோ? காலையில் வர தோட்டத்து பக்கம் போனாலே, ஐயோ இந்த கழவியை சமாளிப்பானா இல்லை இந்த சின்ன பிசாசை சமாளிப்பானா என்று தலையை பிடித்து கொண்டு தன் அறையில் அமர்ந்து விட்டார். ரிஷியோ அந்த வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவனது அலைபேசியில் ஒரு சில தகவல்கள் வர அதை கேட்டுக்கொண்டவன், இதெல்லாம் சரியான தகவல் தானே, ஒரு எறும்பு கூட உங்களை மீறி அங்கே போகக்கூடாது, கவனமாக இருங்க, கார் எதுவும் அங்கிருந்து வெளியே போனால் உடனே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க என்றவன் ஃபோனை அணைத்து விட்டு அந்த ஒற்றையடி பாதையில் செல்ல ஆரம்பித்தான். முதல் நாள் இரவு சென்ற நினைவில் சரியாக அந்த பாதையில் செல்ல ஆரம்பித்தவன் ஓரிடத்திற்கு மேல் திடீரென்று வழி மறிக்கப்பட்டிருந்தது. முதல் நாள் இல்லாத அந்த மிகப்பெரிய காம்பவுண்ட் கட்டப்பட்டு ஈரம் கூட காயாத நிலையில் இருந்தது. பெரிய கதவும் போடப்பட்டு அந்த பக்கம் என்ன இருக்கிறது என்று பார்க்கக்கூட இயலாத வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் அதிர்ந்து நின்றவன் காரை விட்டு இறங்கி கதவருகே சென்றான். அங்கு காவலுக்கு யாரும் இருப்பது போல தெரியவில்லை. யாராவது இருக்கீங்களா என்று சத்தம் போட்டு அழைத்து பார்த்தான். பதிலேதும் இல்லை என்றதும் கதவின் மீது கை வைத்த அடுத்த நிமிடம் அந்த இடமே நடுங்கி போகும் அளவிற்கு அலாரம் மாதிரி சத்தம் எழுப்பியது. பயந்து போய் ஓரடி பின்னே நகர்ந்தான். அதே சமயம் கேட்டிற்கு அந்த புறம் தப 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 என்று சத்தத்துடன் நாய்கள் குலைத்தபடி ஓடி வரும் சத்தமும் கேட்டது. ஒரு நிமிடம் யோசனையுடன் நின்றவன் பின்னர் மெதுவே திரும்பி பார்த்தபடி சென்றான். மனமோ அந்த பங்களாவிற்கும் காம்பவுண்ட் சுவருக்கும் குறைந்தது 1 கிலோமீட்டர் தூரமாவது இருக்கும். தான் அங்கு நேற்று சென்று வந்தது கவனிக்கப்பட்டிருக்கிறது. இரவோடு இரவாக இந்த சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது என்றால் இதன் பின்னே ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டான். முதலில் இது யாருடைய இடம் என்று பார்க்க வேண்டும் என்று மனதில் கொடுத்து கொண்டான். தனது காரில் ஏறி அமர்ந்தவன் தனது பிஏவிடம் அந்த இடத்தை பற்றி கூறி அது யாருடைய இடம் என்று விசாரித்து கூறும்படி கூறிவிட்டு காரை எடுத்தான். நேரே தனது அலுவலகத்திற்கு சென்று அந்த இடத்தை பற்றிய விசாரணையை தனக்கு தெரிந்தவர்கள் மூலம் நாலாபுறமும் முடுக்கிவிட்டான்.
என்ன முயன்றும் அந்த இடம் யாருக்கு சொந்தம் என்று ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கவில்லை. தங்களது வக்கீலுக்கு அந்த இடம் பற்றி எதுவும் தெரியுமா என்று அவருக்கு அழைத்தான். சொல்லு ரிஷி. அங்கிள், நேற்று நான் ஒரு இடத்துக்கு போனேன் என்று தான் பார்த்த விஷயங்களை அவரிடம் பகிர்ந்து கொண்டவன், அந்த இடம் யாருக்கு சொந்தமானதுன்னு தெரியுமா? அவரும் முக்கியமான வேலையில் இருக்க என்ன எழுதியிருந்ததுன்னு சொன்ன என்று கேட்டார். ஏதோ நீலோற்பலம்னு போட்டிருந்தது அங்கிள் என்று அவன் சொல்லி முடிக்கும் முன் அந்த பக்கம் அதிர்ந்து போய் ஃபோனை கீழே விட்டிருந்தார். அங்கேயா போன? என்ன பார்த்த என்றார் பதட்டத்துடன். ஏன் அங்கிள், உங்களுக்கு தெரியுமா என்றான் அவரின் பதட்டத்தை உணர்ந்து. நீ என்ன பார்த்த? ஆளில்லாத வீட்டை தான் பார்த்தேன் என்றான் மற்றதை மறைத்து. சற்றே ஆசுவாசமானவர், இனி அந்த பக்கம் போகாத என்றார் ஜாக்கிரதை உணர்வுடன். ஏன்? அந்த இடம் யாருக்கு சொந்தம்? அது எதுக்கு உனக்கு? நீ கவின்யாவை பற்றி விசாரிக்கலையா என்றார் எரிச்சலாக. அவனும் உஷாராகி, அங்கிள், உங்களுக்கு விஷயம் ஏதோ தெரிஞ்சிருக்கு, நீங்கள் சொல்லலைன்னாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியும். இப்போவே என் ஆளுங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? ரிஷி, விட்டுடு என்றார் கோபமாக. முடியாது அங்கிள், இப்போவும் சொல்கிறேன், வேண்டாததையெல்லாம் தோண்டாத ரிஷி. சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும் வரை தான் நல்லது என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்து விட்டார். அதே நேரம் ஏற்கனவே கடத்தப்பட்டு படுக்கையில் இருந்த கவின்யா மீண்டும் அங்கிருந்து காணாமல் போயிருந்தாள். அந்த வீடே அல்லோகலப்பட்டு கொண்டிருந்தது. தங்களை மீறி எப்படி கொண்டு சென்றிருக்க முடியும் என்று தெரியாமல் தங்களின் தலைவருக்கு என்ன பதில் சொல்வது என்று பயந்து போய் நின்றிருந்தனர். கவின்யாவோ கொடைக்கானல் மலையை விட்டு இறங்கி கொண்டிருந்தாள். அவள் சென்று கொண்டிருந்த கார் மதுரையை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. பின் சீட்டில் குழந்தை போல உறங்கி கொண்டிருந்தவளை அவ்வப்போது திரும்பி பார்த்துவிட்டு வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான் பவன். அவன் மனம் நிம்மதி அடைந்திருந்தது. அவளை பாதுகாப்பான ஓரிடத்தில் தங்க வைத்துவிட்டு மீதமுள்ள வேலைகளை முடிக்க வேண்டும் என்று கணக்கிட்டபடியே சென்று கொண்டிருந்தான். வேதநாயகத்தின் ஆட்டத்தை முடிக்க தானும் ரிஷியும் கைகோர்க்க வேண்டும் என்கிற முடிவு எழுந்தது.